ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதிக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தருவதை குறித்து ஆலோசிக்க புதுச்சேரி விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் நேற்று இரவு முதல் முகாமிட்டுள்ளனர். இதுவரை 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதிக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தருவதை குறித்து ஆலோசித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரக்கூடிய சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக புதுச்சேரி விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதிக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆட்சி அமைவதில் இழுபறி நீடித்து வரக்கூடிய சூழலில் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக புதுச்சேரி விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் விடுதிக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். காமராஜ், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் தவிக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில அவருடைய ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி குறித்த கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான பல்வேறு பேச்சுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், O.S. மணியன் சார்பில் தவிகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய போது அவர் தவிகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்திருந்தார். இந்நிலையில அதிமுகவை சார்ந்த O.S. மணியன், சி.வி. சண்முகம் தலைமையிலான 27 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட் பகுதியில் தான் 27க்கும் மேற்பட்ட அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் தவிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சி.வி. சண்முகவுடன் பேசியதாக ஒரு தகவல் உருவாகி இருக்கிறது. அதில் அவர் தனக்கு இருக்க துணை முதல்வர் பதவியை வழங்குவதாக அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தலைமையிலான
இந்த கூட்டணி வந்து தாவேக்குடன் இணைந்தால் முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 27 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் மொத்தமாக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் தாவேக்குடன் கூட்டணி அமைந்தால் ஒருவேளை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இவர்கள் ஒத்துக்கொண்டால் உடனடியாக சென்னை செல்வதற்கு ஏதுவாக இருப்பதற்கு இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாலகிருஷ்ண ரெட்டி, ஜெயசுதா, ஜெயசங்கரன், சுகுமார், ஜெயக்குமார், கருப்பணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருப்பதனால் வந்து இங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பகுதி முழுவதுமாக புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போன்று வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போன்று ஏற்கனவே இந்த ரெசார்ட் பகுதியில் வந்து தங்கியிருப்பவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக யாருக்குமே வந்து ரூம்ஸ் வழங்கப்படவில்லை. இன்றைய தினம் இந்த அரசியல் வட்டாரத்தில் இந்த எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் முக்கிய நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனிடம் தொடர்ந்து சி.வி. சண்முகம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் வந்து துணை முதல்வர் பதவிக்காகவும் மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட அமைச்சர் பதவி வழங்குவதாக தெரிவித்தனால அந்த தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு தவிகவுக்கு ஆதரவு தருவது குறித்து நீடித்து வரக்கூடிய சூழல்ல இன்று முடிவு எட்டப்படுமா? நிச்சயமாக தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் தலைமையிலே சி.வி. சண்முகம் வந்து பேசி வரக்கூடிய சூழ்நிலை இவங்க குறிப்பாக அதிமுக வந்து தங்களுக்கு வந்து முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறாங்க. இருப்பினும் வந்து ஆனால் அவர்கள் வந்து முதல்வர் பதவியை தருவதற்கு வந்து தயக்கம் ஏற்பட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் முக்கியமாக 118 எம்எல்ஏக்களுடன் தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். அதனால கண்டிப்பாக அதிமுக வந்து அவர்களுக்கு அந்த எம்எல்ஏக்கள் வழங்கினால் மட்டும்தான் அவர் அந்த அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும் என்பதனால இது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவு எட்டப்பட்டால் இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்னை சென்று அதற்கான ஆதரவு அளித்தார்களா இதற்கான ஒரு பேச்சு முடிவு எட்டப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காமராஜ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.